ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 6 கரண்ட் அஃபேர்ஸ். ஒன்று, விண்வெளியில் 180 வாட்ஸ் மின் உற்பத்தியை தொடங்கிய நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா தான். பாத்தீங்கன்னா இப்போ விண்வெளியில 180 வாட்ஸ் கரண்ட் வந்து தயாரிச்சிருக்கு. அதாவது லாஸ்டா நம்ம அனுப்பின எக்ஸ்போசட் அப்படின்ற அந்த செயற்கைக்கோள் PSLVல நம்ம 58ல எக்ஸ்போசட் அப்படின்ற அந்த இது அனுப்பணும்ல. ஸோ அந்த செயற்கைக்கோள் மூலமாக பார்த்தீங்கன்னா அதை 350 கிலோமீட்டர் நம்ம கீழே இறக்கி, ஸோ அதில் இருக்கிற ஒரு 10 ஆய்வு கருவிகள் மூலமாக உள்ள வந்து ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் வந்து தயாரிச்சிருக்கோம். எவ்வளோன்னா 180 வாட் வந்து கரண்ட் தயாரிச்சிருக்கோம். இந்த கரண்ட் மூலமாக நம்ம அந்த செயற்கைக்கோளுக்கு தேவையான கரண்ட்டை இதிலேருந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் தண்ணீருக்கும் நம்ம எந்த தட்டுப்பாடும் பின்னாடி இருக்காது. விண்வெளியில் ஆய்வு செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது கரண்ட் ப்ளஸ் தண்ணீருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இந்த கரண்ட் நம்ம 180 வாட் உற்பத்தி செய்கிற கரண்ட்டு எந்த மாசையும் ஏற்படுத்தாமல் உற்பத்தி செய்கிற கரண்ட்டு. ஸோ விண்வெளியில் எந்த மாதம் நம்ம உற்பத்தி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியை தொடங்கி வெற்றி பெற்றிருக்கு. அடுத்தது 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளதுன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடைபெற போகுது. அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ராயல் லீ மெரிடியன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குங்களா, கிண்டியில் இருக்குது, சென்னை கிண்டியில். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக தமிழர் பொருளாதார மாநாடு. அதாவது உலகத்தில் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸோ தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்கனால ஏதாவது இங்கே பிஸ்னஸ் வந்து இங்கே இது பண்ண முடியுமா, உற்பத்தி செய்ய முடியுமா பிஸ்னஸை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதார அறிஞர்களையும் கூப்பிட்டு, ஐ மீன் பிஸ்னஸ்மேன்களை கூப்பிட்டு, ஸோ அவங்க மூலமாக ஏதாவது இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்றதை ஸோ இந்த மீட்டிங்கில் பேசுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளரும், அதே போல் சிறந்த அந்த உலகத்தில் இருக்கிற தமிழ் பிஸ்னஸ்மேன்களுக்கு ஸோ பொருளாதார மாமணி விருது வந்து வழங்க போகிறாங்க தமிழ்நாடு அரசு. அடுத்தது மகளிர் 9வது T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருது. அமெரிக்கா பிளஸ் வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து நடைபெற்று வருது. ஸோ இந்தியா சார்பில் இந்திய மகளிர் அணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பங்கேற்றிருக்காங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளவாக இருக்கும் என ஐநா அறிவித்துள்ளது. இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் பி வந்து 6.2 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து அறிவித்துள்ளது. இந்தியாவுடைய பொருளாதாரம் உலகத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய நாட்டினுடைய பொருளாதாரம் கொரோனாவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா 6.2ன்றது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து இது ஒரு வளர்ச்சி நாட்டுக்கு இணையாக இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவை சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய பிருத்வி விக்யான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து புவி அறிவியல் ஆராய்ச்சியோட தொடர்புடையது. இந்த பிருத்வி ஐகான் என்று 2021-26க்குள்ளான சில ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 4700 கோடி கிட்டத்தட்ட இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மத்திய அரசு இப்போதான் இதுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது என்னென்ன ஆராய்ச்சி மேற்கொள்ள போகுதுன்னா, வளிமண்டலம், அடுத்தது காலநிலை ஆராய்ச்சி, அடுத்தது துருவ அறிவியல் சொல்கிறாங்க, அடுத்தது தாழ்வெப்ப மண்டல ஆராய்ச்சி, அடுத்தது நில அதிர்வு, அடுத்தது புவியியற்பியல். இந்த 5 துணை திட்டத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த திட்டம் அடங்கியது. இந்த 5 துணை திட்டத்தோடு சேர்ந்து தான் முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா துருவ பகுதி மற்றும் உயர்கடல்களை ஆராயுது இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படி சொல்லலாம். அதே போல் முக்கியமாக வானிலை கடலில் ஆராயிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போது மிக்ஸம் புயலுக்கு நம்ம எதிர்பார்த்த விட வானிலை சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப அக்யூரேசியாக சொன்னன்றதுக்காக ஸோ இந்த பிருத்திவி விக்யான் திட்டத்தை மத்திய அரசு இப்போது ஒப்புதல் அளிச்சிருக்கு. 26க்குள்ளே இது முடிக்கணும், அதான் டார்கெட்டு. அடுத்தது எந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு மகரிஷி வால்மீகி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இது சரியான ஆப்ஷன் டி வந்து அயோத்தியாவில் இப்போ டிசம்பர் 30 அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் வந்து இந்த விமான நிலையத்தை தொடர்ந்து வச்சாங்க. மத்திய அமைச்சர் வந்து இப்போ ஒப்புதல் அளித்திருக்கு.
இந்த விமான நிலையத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கு. பிளஸ் இது வந்து சர்வதேச விமான நிலையம் ஆக்குறதுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விமான நிலையத்துக்கு ஏன் மகரிஷி வால்மீகி அப்படின்னு சொல்லிட்டு போனா, ராமாயணத்தை எழுதினவர் யாரு வடமொழியில பாத்தீங்கன்னா மகரிஷி வால்மீகின்னு தெரியும். ஸோ அவருடைய புகழை போற்று விதமாக தான் ஸோ அயோத்தியில இப்போ ராமர் கோயில் கட்டிருக்காங்கல்ல, ஸோ அதனால இந்த மகரிஷி வால்மீகியினுடைய பெயரை வந்து சூட்டிருக்க மாதிரி சொல்றாங்க. மத்திய அமைச்சரவை இதான் சொல்லுது, மத்திய அரசு இதுதான் சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு மாற்றத்தில் 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சா கீழே வந்து கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. 1, 2024ஆம் ஆண்டிற்கான இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளவாக இருக்கும் என ஐநாக்கு அறிவித்துள்ளது. 2, மகளிருக்கான 9வது T20 உலக கோப்பை தேதி எந்த நாட்டில் இப்போ நடைபெற்றது. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.